டு திரு அகாடமி. இப்போ நம்ம ஹையர் பர்ச்சேஸில் வந்து பார்ஷியல் ரீபோர்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். Sum number 15. Lata Transport Limited purchased from Roy Auto Distributors 3 trucks costing rupees 50,000 each on the hire purchase systems. Payment was to be made 30,000 down payment and remainder is 3 equal installment. அதாவது 3 truck each வந்து 50,000 into 3 1,50,000. அதில் 30,000 டவுன் பேமெண்ட் போக மீதி 1,20,000. அந்த 1,20,000 தான் இங்கே வந்து 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இங்கே கேஷ் ப்ரைஸு இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸு ஈக்குவலாக இருக்குது. ஸோ 4th டேபிள் யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. இன்ஸ்டால்மெண்ட்ஸ் டுகெதர் வித் 9% per annum interest. Lata Transport ரைட்ஸ் ஆஃப் டெப்ரிஷியேஷன் 20% per annum on the diminishing balance method. இப்போ பையருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 20% டிப்ரிஷியேஷனில் பே பண்ணுறாங்க. இட் பெய்ட் த இன்ஸ்டால்மெண்ட் டியூ ஆன் த எண்ட் ஆஃப் த ஃபஸ்ட் இயர் but could not pay the next. Roy Auto Distributors agreed to leave one truck with the purchaser. பர்ச்சேசர் கிட்ட பையர் கிட்ட ஒரு ட்ரக்கை விட்டுட்டு அட்ஜஸ்டிங் த வேல்யூ ஆஃப் அதர் 2 ட்ரக்ஸ் அகெயின்ஸ்ட் தி அமௌண்ட் டியூ. அவர் கட்டாமல் விட்ட பேமெண்ட்டுக்காக 2 ட்ரக் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. த ட்ரக்ஸ் வேர் வேல்யூட் ஆன் த பேசிஸ் ஆஃப் 30% டிப்ரிஷியேஷன் ஆனுவலி. இப்போ அவங்க கொண்டு போகிற அந்த 2 ட்ரக்குக்கு வந்து 30% டிப்ரிஷியேஷன் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. ப்ரிப்பேர் எ நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் அண்டு புக்ஸ் ஆஃப் த லதா டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் ஃபார் 2 இயர்ஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ சம் எப்படி போடுறது? இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். அதாவது 3 ட்ரக் 50,000 ஈச், 1,50,000. இதில் லெஸ் டவுன் பேமெண்ட் 30,000. இதை மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா 1,20,000 கிடைக்கும். இப்போ இந்த டவுன் பேமெண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்லேயே எழுதிக்கலாம். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, கேஷ் ப்ரைஸில் எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் இயர் அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 40,000. கேஷ் ப்ரைஸை தான் நம்ம 3 ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்டாக பே பண்ணோம். அதனால் இங்கே தான் எழுதணும். இந்த 1,20,000க்கு 9% போட்டிங்கன்னா 10,800. இதையே ப்ளஸ் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட் 50,800. இந்த அமௌண்ட் இந்த 40,000 இங்கே போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் இயர் பேலன்ஸ் கிடைக்கும் 80,000. இப்போ செகண்ட் இயருக்கு கேஷ் ப்ரைஸ் 40,000 வந்துடும். இப்போ இந்த 80,000க்கு 9% 7,200 rupees வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் தான் அவங்க கொடுக்கல, அதனால் இதை எழுதிக்கோங்க. இப்போ இந்த 40,000 இங்கே போட்டு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது 40,000. இப்போ தேர்ட் இயர் அவர் செகண்ட் இயரோட கொடுக்கல, அதோடு நிறுத்திக்கலாம். நம்ம டேபிள்ன்றது கம்ப்ளீட் பண்ணி காமிக்கணும்ல. இப்போது 40,000 கேஷ் ப்ரைஸ்க்கு வந்துடும். இங்கே இந்த 40,000 இந்த டேபிளுக்கு சொல்லியிருக்கேன். லாஸ்ட் வரையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டேபிள் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 3,600 இன்ஸ்டால்மெண்ட் ப்ரைஸ். மொத்தம் இன்ஸ்டால்மெண்ட் வந்து 43,000. இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 600 வந்துடும். இப்போ அந்த 40,000 போட்டு இயரை நில் பண்ணிடலாம். இங்கே வந்து கேஷ் ப்ரைஸ் நில் பண்ணிவிடுங்க. இதனுடைய டோட்டல், இன்ட்ரெஸ்டுடைய டோட்டல், கேஷ் ப்ரைஸோடைய டோட்டல். கேஷ் ப்ரைஸ் 1,50,000 தான். இது வந்து இன்ட்ரெஸ்ட் பாருங்கள் 10,800. இது 21,600. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் 1,71,600. ஸோ டேபிள் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற மாதிரி தான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 ட்ரக்கை செல்லரும், இவர் கட்டாத இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 ட்ரக்கை செல்லரும், ஒரு ட்ரக்கை வந்து வித் பையர்கிட்டையும் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கான ஒர்க்கிங் நோட் போடணும். இப்போ ஒர்க்கிங் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ரக்ஸ் ரீபோசஸ்டு ஸ்டாக்கு. 2 ட்ரக்ஸ்னுடைய காஸ்ட் எவ்வளோ? காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 into 50,000. அப்போ 1 lakh வருது. இது வந்து ஃபஸ்ட் இயர் டிப்ரிஷியேஷன்.
ஃபஸ்ட் இயர் டிப்ரிஷியேஷன் இந்த 1 lakhக்கு 30%. 30% போட்டிங்கன்னா 30,000 வரும். இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 70,000 கிடைக்கும். 2 வருஷம் போடணும் இல்லையா, லெஸ் செகண்ட் இயர் டிப்ரிஷியேஷன். செகண்ட் இயர் டிப்ரிஷியேஷன் இந்த 70,000க்கு 30% போட்டிங்கன்னா 21,000 கிடைக்கும். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 49,000 கிடைக்கும். இது வந்து repossessed taken away, அதாவது 2 trucks taken away, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. வேல்யூ ஆஃப் 2 trucks taken away. taken away. Value of 1 truck with buyer. 1 truck காஸ்ட் எவ்வளோ? 50,000 தான். இவருக்கு போடும்போது 20% depreciation less first year depreciation. இந்த 50,000க்கு 20% அப்படின்னா 10,000 கிடைக்கும். போனால் 40,000. செகண்ட் இயர் டிப்ரிஷியேஷன் இந்த 40,000க்கு 20% போட்டிங்கன்னா 8,000 கிடைக்கும். 32,000. இந்த 32,000 தான் லெஃப்ட் வித் பையர். பையர்கிட்ட விட்டுட்டு போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் லெட்ஜர் மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரக் அக்கௌண்ட் போடணும். ட்ரக் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா 1,50,000 ட்ரக் வேல்யூபிள் வாங்கியிருக்கோமா, அப்போ 1/1/2001 டு ராய் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு 1,50,000 31st 12 டிசம்பரில் வந்து டிப்ரிஷியேஷன் இந்த 1,50,000க்கு 20%, அதாவது பையர்கிட்ட என்ன முதல் போட்டு கொடுத்துட்டு வராங்களோ அந்த டிப்ரிஷியேஷன் தான் எடுக்கணும். 20% போட்டிங்கன்னா 30,000. இப்போ நம்ம 1,50,000லேருந்து 30,000 மைனஸ் பண்ணினா கேரி டவுன் 1,20,000. இந்த 1,20,000 நெக்ஸ்ட் இயர் 2002க்கு ப்ராட் டவுன் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பை டிப்ரிஷியேஷன் இந்த 1,20,000க்கு 20% 24,000 கிடைக்கும். அதுக்கப்புறமா இங்கே தான் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இந்த ரீபோசஸ்டு ஸ்டாக் இருக்குது இல்லையா, நம்ம ஏற்கனவே கால்குலேஷன் பண்ணி வச்சுருப்போம். இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். லெஃப்ட் வித் பையர் ரீபோசஸ்டு ஸ்டாக் 49,000. ஒரு ஸ்டாக் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கு. ஒரு ட்ரக்கோடைய ரேட் வந்து 32,000. இது வந்து பையர்கிட்ட உள்ளது, இது வந்து செல்லர் ரீபோசஸ்டே பண்ணது. இதை ரெண்டுத்தையுமே இங்கே நம்ம கொண்டு வந்து எழுதணும். ஓகேவா? இங்கே 24,000 டிப்ரிஷியேஷன் எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறமா ரீபோசஸ்டு ஸ்டாக் அங்கே ஒர்க்கிங் நோட்டில் இருக்கிற 49,000 வரணும். லெஃப்ட் வித் பையர் அங்கே இருக்கிற 32,000 இங்கே வரணும். இது வந்ததுக்கு அப்புறமா இந்த 1,20,000லேருந்து 24,000 49,000 32,000 இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணி வர்றது தான் 15,000 பை லாஸ் ஆன் ரீபோஷன். இப்போ அவர் எடுத்துகிட்டு போனதுனால வரக்கூடிய லாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ராய் அக்கௌண்ட். இந்த ராய் அக்கௌண்ட் பார்க்கும் பொழுது இது நம்ம ஏற்கனவே போட்டது தான். இது ராய் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 1/1/2001 கிரெடிட் சைடில் எழுதியிருக்கோங்க. பை ட்ரக் வந்து 1,50,000. அந்த இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 10,800. இது ரெண்டும் சேர்ந்து 1,60,800. நீங்கள் பேமெண்ட் எப்படி கொடுத்துருக்கீங்க? டவுன் பேமெண்ட்டாக 30,000 கொடுத்துருக்கீங்க. இன்ஸ்டால்மெண்ட்டாக 40,000 கொடுத்துருக்கீங்க. இதுலேருந்து இந்த 70,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 90,800. இது வந்து டூ பேலன்ஸ் கேரி டவுன். 2002க்கு ப்ராட் டவுன் பண்ணிக்கோங்க 90,800. அந்த இயர்க்கான செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் 7,200, மொத்தம் 98,000. இதில் ரீபோசஸ்டு ஸ்டாக்கு எடுத்துகிட்டு போனது எவ்வளவு? செல்லர் எடுத்துகிட்டு போனது 49,000. அது போக பேலன்ஸ் கேரி டவுன் மிஷின் வேல்யூபிள் எவ்வளோ இருக்குன்னா 49,000 இருக்குது. இவ்வளோதான். இந்த 2 அக்கௌண்ட்டு போட்டால் போதும் இந்த அக்கௌண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.